APGP பார்க்க போகிறோம் அப்படின்னா arithmetic progression and geometric progression. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல AP arithmetic progression. ஸோ arithmetic progression என்னென்னா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் எடுத்திங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்கும். It's a sequence of number such that the difference of any two successive numbers is கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்கள், 3, 5, 7, 9 அப்படியே. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். இப்போ 5 - 3 என்ன? 2. 7 - 5 2. 9 - 7 2. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஸ் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருந்துச்சுன்னா, கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை வந்து ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கு இல்லையா 3, இதை வந்து ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ T1 வந்து ஏ, அது வந்து 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் T2 என்ன பண்ணலாம்? அந்த ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? 2 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ டி வந்து 2. ஸோ செகண்ட் டேர்ம் என்ன? a plus d அப்படின்னா 3 plus 2 that is 5 வந்துடுச்சு இல்லைங்களா? செகண்ட் டேர்ம். காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ட்வைஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா a plus 2d. ஸோ a plus 2dனா 3 plus 2 into 2. ஸோ 2 2s are 4. 4 plus 3 வந்து 7. காட் இட்? தேர்ட் டேர்ம் பாருங்கள் 7. அவ்வளோதான். ஸோ இதையே நம்ம nth டேர்முக்கு பண்ணணும். nth term பண்ணோன்னா Tn is equals to a plus n minus 1 into d. ஓகே, ஸோ n minus 1 into d. இந்த T3 லாஜிக்கில் பாருங்கள், a plus 2d அப்படின்னா 3 minus 1 into d இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இங்கே n minus 1 into d இன்ட்டு எடுப்போம் nth டேர்முக்கு அப்படின்னா லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போது சம். ஸோ சம் எப்படி பண்ணுறது? சம் வந்து SN அப்படின்னு சொல்லுவோம். SN வந்து ஆவரேஜ் எடுக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ n இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2. ஸோ இதுதான் நான் ஆவரேஜ்னு சொன்னேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டேர்ம் என்ன? ஏ இல்லையா? ஸோ லாஸ்ட் டேர்ம் என்ன? a ப்ளஸ் n minus 1 into d. ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னா இந்த n/2 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ a ப்ளஸ் a 2a plus n minus 1 into d. ஸோ நம்மளோட SN ஃபார்முலா என்ன? n/2 into 2a plus n minus 1 into d. ஓகே, சப்போஸ் நம்ம சம்மில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, இதுதான் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைமில் நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படின்னா SN is equals to n into a plus l divided by 2. ஸோ எல்ன்ற பிளேஸில் லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி SN சம்ஸ், ஏபியில் SN சம்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜிபி பார்ப்போம். ஸோ ஜிபின்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஸோ ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் எடுத்தோன்னா அதோட காமன் ரேஷியோ அப்படின்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணோம்னா ஸோ ஒரு நம்பர் வரும்ல, அதே நம்பர் தான் தேர்ட் நம்பரை செகண்ட் நம்பரை டிவைட் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். ஸோ இதை வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஷியோ வந்து காமனாக இருக்கும். இதை வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்கள், 3, 9, 27, 81. ஓகே, அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுங்கள் 9/3. ஸோ 9/3 பண்ணால் ஆன்சர் என்ன? 3. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை பாருங்கள், 27 divided by 9. ஸோ 27 divided by 9 என்ன? 3. ஸோ நெக்ஸ்ட் 81 divided by 27. ஸோ என்ன? 3. ஸோ இதுதான் இந்த மாதிரி காமன் ரேஷியோ வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம ஆர்ன்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இது ரேஷியோ. ஏபியில் வந்து டிஃப்ரென்ஸ், அதனால் டின்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து ரேஷியோன்றதுனால ஆர்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளோட ஆர் வந்து ரேஷியோ, காமன் ரேஷியோ வந்து 3. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே தான். ஃபஸ்ட் டேர்ம் என்னென்னு எடுத்துப்போம்? 3 ஏ. ஸோ ஏ வந்து 3 இல்லையா? ஸோ செகண்ட் டேர்ம் பாருங்கள், ஏ இன்ட்டு ஆர்
அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ரேஷியோ அப்படின்னா 3 × 3 9 இல்லையா, செகண்ட் டேர்ம் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்கள், a × r² இல்லையா. ஸோ a வந்து 3, r² 3². ஸோ 9 3s are 27 கரெக்டாக. ஸோ அதே மாதிரி nth டேர்ம் வரைக்கும் போவோம். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது நம்ம nth டேர்ம் என்னென்னு எழுதலாம், a × r⁻n−1 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, Tn = a × r⁻n−1 ஜிபியில். ஸோ இப்போ Sn இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n × 1 - r⁻n / 1 - r. ஸோ இது வந்து when r is lesser than 1, r 1 விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா n × 1 - r⁻n / 1 - r அப்படின்ட்டு எழுதலாம். when r is greater than 1 இருந்துச்சுன்னா n × r⁻n - 1 / 1 r-1 அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகே, இதுதான் Sn. ஸோ Sn in GP சம்ஸ் கூட நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். போத் ஏபி அண்ட் ஜிபியை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏபி அண்ட் ஜிபி சம்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே.